Hello students, இன்னைக்கு class 10th maths சமச்சீர் lesson number 3ல exercise number 3.1ல first இதில் வந்து second sum பார்ப்போம் 1 by x minus 2 by y plus 4 is equal to 0 1 by y minus 1 by z is equal plus 1 is equal to 0 3 by z plus 2 by z plus 3 by x is equal to 14 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட சொல்யூஷன் பார்ப்போம். நம்ம இப்போ எப்படி இருக்குது ஈக்குவேஷன் 1 by x மைனஸ் 2 by yன்னு இருக்கா ஈக்குவல் டு இந்த 4 வந்து நான் இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்போ என்ன ஆகிடும் -4ன்னு ஆகிடும். அது ஈக்குவேஷன் 1. அதே மாதிரி 1 by y மைனஸ் 1 by z ப்ளஸ் 1ன்னு இருக்குது. இது இந்த சைடு வரையில் -1ன்னு வந்துடும். இங்கே ஆசிட்டிஸ் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ ஈக்குவேஷன் 1 2 3 நான் எடுத்துக்கிறேன். இப்போ 1 by x வந்து நான் என்னன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன்னா ஏன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். 1 by y வந்து பின்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். 1 by z வந்து நான் சின்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நான் இந்த ஈக்குவேஷனில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இங்கே 1 by xன்னு இருக்குது. 1 by xன்னு இருக்கிறதுனால ஏன்னு எடுத்துக்கிறேன். இங்கே 2 by yன்னு இருக்குது. அப்போ 2bன்னு எடுத்துக்கிறேன். -4 வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு 1 by y வந்து பின்னு எடுத்துக்கிறேன். மைனஸ் c இஸ் ஈக்குவல் டு -1. ஸோ இசட்டை வந்து நம்ம சின்னு எடுத்துக்கிறோம். நம்ம அப்போ 2c + 3a ஈக்குவல் டு 14 வந்துடும். இப்போ நான் 4th ஈக்குவேஷனையும் 5th ஈக்குவேஷனையும் எடுத்து சால்வ் பண்ணுறேன். சால்வ் பண்ணையில் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் இந்த ரெண்டு 2bயும் கேன்சல் ஆகிடும். அப்போ a - 2c இஸ் ஈக்குவல் டு -6ன்னு -6ன்னு வந்துடும். இது 7th ஈக்குவேஷனு. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னாக்கா 6th ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். 6th ஈக்குவேஷன் வந்து என்னது 2c + 3a ஈக்குவல் டு 14. அந்த ஈக்குவேஷனை நான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா எந்த ஈக்குவேஷன் நெக்ஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனை நான் எடுத்துக்கிறேன். இந்த ஈக்குவேஷன் வந்து -2c வந்து இங்கே எழுதிட்டு ப்ளஸ் ஏவை இங்கே எழுதிட்டேன் ஈக்குவல் டு -6. இங்கே +2cயும் -2cயும் கேன்சல் ஆகிடுது. நெக்ஸ்ட் இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 4a வரும் ஈக்குவல் டு இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னாக்கா 8 வந்துடும். ஸோ a ஈக்குவல் டு 8/4 a ஈக்குவல் டு 2ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஈக்குவேஷன் 6 எடுத்துக்கிறேன். 2c + 3a ஈக்குவல் டு 14. a வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா c இஸ் ஈக்குவல் டு 4ன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு நான் ஈக்குவேஷன் 4 எடுத்துக்கிறேன். a - 2b ஈக்குவல் டு -4. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா a வந்து 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 2வை சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிங்கனாக்கா பியோட வேல்யூ வந்து cன்னு வந்துடும் உங்களுக்கு. இப்போ எல்லா வேல்யூமே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ a கண்டுபிடிச்சிட்டோம், b கண்டுபிடிச்சிட்டோம், c கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ a ஈக்குவல் டு என்னது 1 by x, b equal to 1 by y, c is equal to 1 by z. அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாமா? x is equal to 1 by a, y is equal to 1 by b, z is equal to 1 by cன்னு எழுதலாம். அப்போ a வந்து 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். அப்போ x is equal to 1 by 2, y is equal to 1 by 3, z is equal to 1 by 4. Thank you. Next video.